வணக்கம். அதிமுகவை கைப்பற்றிய முதல்வர் விஜய் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி அதிமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய கடினம். தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களும் எப்ப வேண்டுமானாலும் தாவேகாவில் இணையலாம். நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6 இடங்களை கைப்பற்றவில்லை என்றால் நிச்சயம் தமிழ்நாட்டில் திமுகவின் நிலைமை மிக மிக மோசமாக மாறிவிடும். சட்டப்பேரவையில் கூட தாவேகாவின் அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியை போலவே, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களது ஆட்சியை போலவே தான் நாங்கள் நடத்துகின்றோம். திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம் அது தாவேகா தான் என்பதையும், அதிமுக இருந்த இடத்தை தாவேகா முழுவதுமாக கைப்பற்றிவிட்டதாகவே தான் ஆதோ அர்ஜுனா அவர்கள் சட்டப்பேரவையில் பேசிக்கொண்டிருக்கின்றார். அதிமுகவின் நிலைப்பாடுகளோ தற்பொழுது தடுமாறி நிலைகுலைந்து சென்ற நிலையில் அதை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பும் எடப்பாடியின் கையில் இல்லாத காரணத்தினால் அந்த இடத்தை 100% தாவேகா பூர்த்தி செய்துவிட்டது. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அது தாவேகா தான். அடுத்த 25 ஆண்டுகள் தாவேகா வர்சஸ் திமுக தான் என்ற அரசியல் களம் மாறும். இனி தமிழ்நாட்டில் அதிமுக என்றால் அது தாவேகா தான் என்ற நிலைமை உருவாகும் என்றும், தாவேகாவில் இணையக்கூடிய நிர்வாகிகளது எண்ணிக்கை அதிமுகவில் இருந்து வரக்கூடியவர்களது எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். அதிமுக பேரளவிற்கு எடப்பாடி பொதுச் செயலாளராக இருப்பார். ஆனால் அவரால் கவுன்சிலர் தேர்தலில் கூட, உள்ளாட்சி இடங்களில் ஒரு மேயரை கூட அவரால் கைப்பற்ற முடியாது என்பதையும் சட்டப்பேரவையிலேயே மறைமுகமாக தாவேகாவின் அமைச்சர் ஆதோ அர்ஜுனா அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக 2வது இடம் வந்திருந்தால் இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் 3வது இடம் வந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழ்நாட்டில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை அதிமுக உருவாக்கியுள்ள காரணத்தினால் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசும் பொருளாக அதிமுகவின் அரசியல் களம் உருவாகியுள்ளது. அதிமுகவை முழுவதுமாக விஜய் அவர்கள் கைப்பற்றிவிட்டார் என்று மறைமுகமாக ஆதோ அர்ஜுனா அவர்கள் கூறுவது சரியா, அல்லது எடப்பாடி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவரால் வெற்றியடைய முடியுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.